வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு கேரட் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் செய்யலாம். கேரட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: ரைஸ் வந்து 1/4 கிலோ ரைஸு, ஒரே ஒரு கேரட்டு, இந்த கேரட் வந்து 100 கிராம் இருக்கும், வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் 4, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், திருவின தேங்காய் 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணலாம். ஒரு வாழைக்காய், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், நம்ம அரிசியை கழுவிட்டு எப்பவுமே நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து மெலிசாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து 1க்கு 2 கணக்கு. கொஞ்சம் குழஞ்சி வேணும் அப்படின்றவங்க சாதத்துக்கு வந்து 1க்கு 2.5 வைக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் விதையாக சாப்பிடுவோம், அதனால் 1க்கு 2 வைக்கிறேன். பாருங்கள், இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த கேரட்டை சீவி இந்த கேரட்டை வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து அது கொதிக்கணும். கொதிச்சாதான் நம்ம அந்த கேரட் சாதம் செஞ்சால் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வாழைக்காவை வெட்டி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்படி முழுசாகவே கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கட்டும். வேகக்கூடாது. கேரட் வந்து இந்த தண்ணியில் போட்டு வேகக்கூடாது. சும்மா அந்த சூட்டில் அந்த சாறு கொஞ்சம் கீழே இறங்கிடணும். பாருங்கள், கேரட் இந்த அளவுக்கு சுடு தண்ணியில் இருந்தது போதும். இதை எடுத்து இப்போ பச்சை தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். எண்ணெய் போட்டுட்டு நம்ம இப்போ வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்து இதெல்லாம் பொடி பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் நிறையவே தூள் பண்ணி கொஞ்ச நேரம் பேன் கடியில் வச்சு ஆற வச்சுட்டு, நிறையனா ஒரு 100 கிராம் அப்படி கூட நீங்கள் இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி நல்லா பேன் கடியில் போட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கேரட் சாதம் செய்யும் போது டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்படி நீங்கள் வறுத்துட்ருக்கிற வேலை கிடையாது. தேங்காவும் போட்டேன். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு வந்து ப்ரெஷர் வந்து பாருங்கள், வெயிட் போட்டுடலாம். இது இந்த அளவுக்கு வருந்தது போதும். இதை வந்து நம்ம மிக்சியோட ஜாரில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம், வாழைக்காய் வறுத்துக்கலாம். அதுங்காட்டியும்
பாருங்கள், இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். நம்ம சாதம் வந்து இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக இப்படி தண்ணி தொளிச்சிட்டு இன்னும் லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு இந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரட் சாதத்தோட ஸ்பெஷலே வந்து இந்த பொடி தான். இந்த பொடி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஐயில் வச்சுருங்க. இந்த வெறும் மிளகாத்தூளை போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் இப்படி வறுத்துட்டு இருக்கும்போது எண்ணெய் பத்தலைன்னா போட்டுக்கோங்க கொஞ்சம். பாருங்கள், ரைஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம கேரட் சாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரட் வந்து நம்ம இப்போ பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை சீவிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு அழகு சாதத்தில் செய்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடுகு உளுந்து போட்டுடலாம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம இந்த மஞ்சத்தூள் வந்து போட்டுடலாம். கேரட்டை போட்டுடலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்ட தொட்டு இப்போ இது வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கேன். நான் இப்போ வச்ச அளவு வந்து இந்த சாதத்துக்கு சரியாக இருக்கும். காரம் வேணான்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க.
இதை சிம்மில் வச்சுருங்க. சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கலருங்க. இந்த மாதிரி சாதமெல்லாம் கலரும் போது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி எடுத்துருங்க. பாருங்கள், கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்சு கட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கேரட் சாதம் லஞ்சுக்கு கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த பொடி போட்டோன்னே இந்த கேரட் சாதம் வந்து செம வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வாழைக்காலாம் வறுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாக வச்சு அனுப்புங்க. பாருங்கள், ஒரு கேரட் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.